கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம பயணிக்கலாம். நீட் தேர்வு குறித்து முடிவெடுப்பதில் தடுமாறுகிறதா தமிழக அரசு? எடப்பாடி அரசை எதிர்க்க நீட் விவகாரத்தை பயன்படுத்துகிறாரா மு.க. ஸ்டாலின்? நீதிமன்ற தீர்ப்பால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு அதிமுக விமர்சிக்கப்படுகிறதா? நீட் பிரச்சனையை தீர்க்க குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை பயன்படுத்துமா அதிமுக? ஆலோசனை கொடுக்க வேண்டிய எதிர்க்கட்சிகள் அரசுக்கு எதிராக அரசியல் செய்கின்றனவா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. நீட் தேர்வு தொடர்பாக ஒரு குழப்பமான சூழல்ல தமிழக மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பம் முதலாகவே இந்த ஆண்டு நீட் தேர்வு இருக்குமா இருக்காதா என்கிற ஒரு குழப்பமான சூழல் இருந்தது. அடுத்து அந்த தமிழக அரசு சொன்ன 85 விழுக்காடு தமிழக அரசு பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு இருக்குமா, மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு இருக்குமா என்ற குழப்பமான சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றளவும் அந்த குழப்பம் தீர்ந்தபாடில்லை. இதைத்தான் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கிறார்கள். குழப்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட் தேர்வு சர்ச்சை தொடர்பாகத்தான் நம்ம மீண்டும் இந்த தலைப்பை எடுத்து விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு பிரசன்னா அவர்கள் வணக்கம். அதிமுக அம்மா அணியிலிருந்து திரு கௌரி சங்கர் அவர்கள் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் பாலா அவர்கள் வணக்கம். கல்வியாளர் பாலா அவர்கள் நால்வரையும் வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்று விவாதத்திற்குள் செல்லலாம். திரு கௌரி சங்கர், உங்களிடமிருந்து தான் தமிழக மாணவர்கள் ரொம்ப குறிப்பாக இந்த ஆண்டு சொல்லனா துயரம், குழப்பத்திலும் குழப்பம். அதற்கு காரணம் இந்த அரசு. நீங்கள் சொன்னது ஒரு வகையில் உண்மைதான். குழப்பத்தில் மாணவர்கள் ஆட்கொள்ளப்பட்டார்கள் என்பதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. ஏன்னா எப்படியாவது நீட்டை நம்ம இல்லாமல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தமிழக அரசினுடைய கொள்கையாக வைத்து கடுமையாக இன்று வரை நீங்கள் இந்தியாவிலேயே நீட்டை எதிர்க்கக்கூடிய ஒரே அரசு, ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இன்று வரைக்கும் நம்ம அதை தான் எதிர்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் கடுமையாக எதிர்க்கிறோம், கடுமையெல்லாம் எதிர்க்கிறோம். ஆனால் மத்திய சர்க்கார் செவிசாய்க்கவில்லை. நீங்கள் அவங்க மத்திய சர்க்காரை ஆளுகின்ற கட்சியை நீங்கள் அழைக்கவில்லை. இருந்தால் நம்ம நேரடியாக அவங்ககிட்ட கேட்கலாம், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு. ஏன்னா அது மத்திய சர்க்கார் ஒரு நான் தெளிவுபடுத்தி விடுகிறேன் கேள்விக்கு. மத்திய அரசு நாங்கள் நீட் தேர்வில் எங்களுடைய நிலைப்பாடை மாற்றுவோம்லாம் சொல்லவே இல்லை. வாக்குறுதி கொடுத்தது நீங்கள் தான் கொடுத்தீங்க. நீட் தேர்வே கிடையாதுன்னு நீங்க படிக்கலாமா வேண்டாமான்ற குழப்பத்துல இருந்தாங்க. நீட் தேர்வை கொண்டு வந்தீங்க. என்னுடைய கேள்வி 100% நான் மத்திய அரசு குழப்பல, மாணவர்களுக்கு ஏற்பட்ட குழப்பம் உண்மைதான். அதுல மாறுபட்ட கருத்தை அந்த குழப்பத்திற்கு மாறுபட்டு சொன்னா அது பொய்யான கூற்றை நான் சொன்னதாக அரங்கத்தில் சொன்னதாக ஆகிவிடும். குழப்பத்தை ஏற்படுத்தியது உண்மைதான். ஏன்னா தேர்வே எழுதாத அளவிற்கு செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம், அது எய்ம் ஆஃப் தி இது கோர் அப்படி இருந்தது. ஆனால் அதுக்கு மத்திய சர்க்கார் செவிசாய்க்கவில்லை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்க நேர்மையா பண்ணல. ஆனா என் கேள்வி திரும்பவும் சொல்லுவது, மத்திய அரசு எந்த இடத்துலையுமே உறுதிமொழி கொடுக்கல. நீட் தேர்வு இந்த ஆண்டு உறுதின்னு சொல்ல உறுதிமொழி கொடுக்க முடியாது. ஏன் கேளுங்க, இந்தியா பூரம் 54,000 சீட்டுக்கு அவங்க எக்ஸாமினேஷன் கண்டக்ட். அப்புறம் எப்படி நீங்க ஒரு மாநிலத்துக்கு மட்டும் 2270 சீட்டு மட்டும் பண்ணாங்கன்னா மத்த மாநிலமும் அதை கேட்பார்களே. அவங்க தரப்புல அவங்க அதை நினைச்சிருப்பாங்க. நம்ம தரப்புல நம்ம மாணவர்கள், கிராமத்திலே படிக்கக்கூடிய மாணவர்கள், சாதாரண பள்ளிக்கூடத்தில் போர்டு ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு நம்ம உதவி செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதமான ஒரு குறிக்கோள் வைத்திருந்த காரணத்தினாலே எப்படியாவது நீட் தேர்வு எழுத விடாத அளவிற்கு, வராத அளவிற்கு செய்து விடலாம் அப்படிங்கறத முயற்சி பண்ணோம். ஆனா அந்த முயற்சியில தோல்விதான் அடைஞ்சதான். தோல்வி அடைஞ்சவனே என்ன பண்ணோம், 85% இடஒதுக்கீடு அதுக்குள்ள வேண்டாம். எங்களை பாராட்டாத ஐயா டாக்டர் ஐயா கூட பாராட்டினார். நீங்க 85% எல்லாருமே பாராட்டினாங்க. அருமையான ஒரு பெரிய திரைக்கதை வசனத்துல ஒரு டைரக்ஷன்ல ஒரு திருப்பம் வருமால அந்த ஒரு திருப்பம், அந்த திருப்பம் எல்லாருக்குமே ரொம்ப நீதிமன்ற திருப்பத்தையும் நான் கேட்கிறேன். என் கேள்வி, குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக ஒரு தீர்மானம் போச்சு, போவே இல்லையே, பார்க்கவே இல்லை குடியரசுத் தலைவர். அதுக்கு வைக்கவே இல்லை. இதுதான் மத்திய, அதான் சொல்றேன், நீங்க மத்திய சர்க்காரை ஆளுகின்ற அந்த கட்சியினுடைய இல்லாத போது நான் அவங்களை கேட்க போவதில்லை. ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு பிரணாப் வைக்கவே இல்லை.
நான் மத்திய அரசை கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஒரே ஸ்டாண்டு தான், அதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. தமிழக மாணவர்கள் நம்பியது உங்களைத்தான், மத்திய அரசை நம்பல. உங்களை தான் நம்பினாங்க. நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா தவறு பண்றீங்க. அதாவது இதே ஜல்லிக்கட்டுல அவங்க உறுதியாக தான் இருந்தாங்க, இதே மாட்டுக்கறி சாப்பிட்றதுல உறுதியாக தான் இருந்தாங்க. நம்ம தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து ஒன்னொன்னையும் மாற்றணும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டை பண்ண மாதிரி நீட் தேர்வையும் அனுப்பிடலாங்கிற நம்பிக்கை தமிழக அரசுக்கு இருந்தது. வெறும் நம்பிக்கையை மட்டும் முதல்வர் எடப்பாடி அவர்களுக்கும் இருந்தது. முயற்சி தானே, முயற்சியை நம்ம பண்ணுனா முயற்சியில தோல்வி. திரு பிரசன்னா, முயற்சி செய்தோம், சட்ட ரீதியாக போர் தொடுத்தோம், அழுத்தம் கொடுத்தோம். பிரதமரை சந்திக்கின்ற போது கூட எல்லாம் தொடர்ச்சியாக நீட் தேர்வு தொடர்பாகத்தான் பேசினோம். மத்திய அரசு செய்யல. நீங்க தலைப்பே ஒரு அற்புதமான தலைப்பு. ஆளுகிற அரசு போலி வாக்குறுதிகள் மூலம் மாணவ சமூகத்தை ஏமாற்றி இருக்கிறதா? நிச்சயமாக ஏமாற்றி இருக்கிறது. என்னுடைய ஒற்றை கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அழுத்தம் கொடுத்தோம், சட்டம் இயற்றினோம், அது அனைத்து கட்சிகளுடைய சட்டம். இன்றைக்கு மாண்புமிகு செயல் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன அதே வார்த்தையை நான் மக்கள் மன்றத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அவர் சொன்னார், இந்த அரசு பச்சை துரோகம் மாணவ சமூகத்திற்கு இழைத்திருக்கிறது என்று சட்டமன்றத்திலே பதிவு செய்தார். அதைத்தான் நான் மீண்டும் வலியுறுத்தி விரும்புகிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை கேட்கிறேன். நீட் தேர்வு வேண்டாம், இதற்கு தான் சட்டம் இயற்றினோம், அப்படித்தானே? ஆனால் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிற அரசாணை 85% மாணவர்களுக்கு நீட் தேர்வு, மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு நீட் தேர்வு பொருந்தும் என்று சொல்லி ஒரு அரசாணை வெளியிட்டால் அதற்கு என்ன பொருள்? நீட் தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், இதுதான் பொருள். ஒரு பக்கம் நீட் தேர்வு வேண்டாம் என்று சட்டம் இயற்றிவிட்டு இன்னொரு பக்கம் நீட் தேர்வை மறைமுகமாக ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் நீங்க ஒரு வழக்கறிஞர், ஒரு புறம் நீட் தேர்வே வேண்டாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு. ஆனா இந்த வருஷத்துக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். நீட் தேர்வு நடந்தாகிவிட்டது, மாநில அரசு தன் மாணவர்களுக்கு ஒரு பரிகாரத்தை தேடுது. 85 விழுக்காடு, அதுல எப்படி குறை காண முடியும்? 51 எம்பியும் போய் பிரதமர் வீட்டுல நில்லுங்க. இல்ல, என்னோட எட்டானுங்க, 51 எம்பியும் குடியரசுத் தலைவர் மாளிகையில உண்ணாவிரதம் இருங்க. அதை விட வேற என்ன வேலை? இது போலி வாக்குறுதி. அதைத்தான் சொல்கிறேன். சட்டப்படி நீங்கள் ஒரு சட்டத்தை, ஒரு ஜியோ ப்ரொவைல் பண்ண முடியாது. இது முழுக்க ஏமாற்று வேலை. திரும்பவும் ஒரு விஷயத்தை, ஒரு சில படிநிலைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். 2014 ராஜீவ் ரஞ்சனுடைய அறிக்கை, அந்த கமிட்டியினுடைய அறிக்கை சொல்லுகிற போது நீட் தேர்வு அவசியம், ஆனால் ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் இந்த கமிட்டியை சொன்ன ராஜீவ் ரஞ்சன் சொல்றாரு அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ல. இரண்டாவது, இன்றைக்கு பாஜக ஆண்டு கொண்டிருக்கிற மத்தியினுடைய ஆட்சியில நம்முடைய மத்திய சுகாதார மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய பாராளுமன்ற நிலைக்குழு, பாஜக, காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட எல்லா குழுக்களும் இருக்கக்கூடிய அந்த குழு சொல்லுது, 92வது அறிக்கையின்படி நீங்கள் இந்த நீட் தேர்வை கொண்டு வாருங்கள், அதிலே பிரச்சனை இல்லை. ஆனால் எந்தெந்த மாநிலங்கள் ஏற்க விரும்புகிறதோ அந்த மாநிலங்களுக்கு நிச்சயம் விலக்களிக்க வேண்டும் என்று. ஒரே ஒரு கேள்வி பிரசன்னா, இல்ல நான் முடிச்சேன். இல்ல இந்த ரெண்டு விஷயத்தை முடிச்சிட்டோம்னா நீங்களுடைய கேள்விகள் நான் பதில் சொல்றேன். இந்த பாராளுமன்ற நிலைக்குழுவினுடைய டைரக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துரைக்கு எதிராக பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்ற முடியாது. அதை ஏன் இந்த அரசு கேள்வி கேட்கவில்லை? எடப்பாடி பழனிசாமியோ அல்லது விஜயபாஸ்கர் இன்றைக்கு பேசி இருக்கிறார்களா 92வது நிலைக்குழு குறித்து ஏன் இவர்கள் பேசவில்லை? இல்ல, நான் என்னுடைய கேள்வி ஒன்னு சொல்லிடுறேன். ரொம்ப அதிசயமா இருக்கு. இந்த நீட் அப்படிங்கிறதே இந்தியாவில் வர்றதுக்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ் சர்க்கார். அதற்கு துணை போனது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் திமுக உங்களுக்கு முளை விட்டு விதை ஊண்டி முளை விட்டு வரும்பொழுது அது வெளியே எரிஞ்சிருந்தா ஏற்பட்டிருக்காது. நீட் தேர்வு வந்தது யாருடைய ஆட்சி காலத்தில்? திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் சர்க்காரும் விதை ஊண்டப்பட்டது, வெளியே வந்தது. அப்பொழுதே கிள்ளி எறிந்திருந்தால் இன்னைக்கு இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. சரி, நான் ஒரே ஒரு அதுக்கு பதில் வாங்க. நான் அடுத்த சுற்றுக்கு திரு பாலு அவர்களிடம், பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து நீட் தேர்வு தொடர்பாக, கிராமப்புற மாணவர்களின் நலன் தொடர்பாக எல்லாம் பல அறிக்கைகளை நீங்களும் விட்டுட்டு இருக்கிறீங்க. நான் குற்றச்சாட்டு சொல்ல விரும்பல. தம்பி பச்சை துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால நான் சொல்ல வேண்டிய. ஆளுகிற அரசு விலக்கு வேண்டும்ன்றதுல அவங்க என்றைக்கும் மாற்று கருத்தலாம். இன்றைக்கும் விஜயபாஸ்கர் அதான் சொல்றாரு, அதுக்காக தான் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. அதிமுக அரசை இதுல பலிகடா ஆக்குறோமா நீட் தேர்வு விஷயத்தை? அதாவது நீட் தொடர்பு, அதாவது நுழைவுத் தேர்வு இது தொடர்பாகவே
பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கு ஒரு பார்வை எங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு நேற்றல்ல, தொடர்ந்து நுழைவுத் தேர்வு என்பது கிராமப்புற மாணவர்கள் நுழையா தேர்வு என்றுதான் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் அதை பல அறிக்கைகள் கூறுவார். அதே போன்று அதிமுக அரசினுடைய நிலைப்பாட்டுல நீங்க எங்க பிழை காண்றீங்க? அதாவது பிழைனா எப்படின்னா, இந்த நீட் தொடர்பாக ஒரு சட்ட வடிவத்தை உருவாக்க வேண்டும், அதில் ஒரு விலக்கை பெற வேண்டும் என்ற இந்த அரசினுடைய முயற்சியை, அந்த சட்ட வடிவை, அந்த மசோதாவை நாங்கள் வரவேற்றோம். எங்கள் கட்சி வரவேற்றது. அது ஒரு நல்ல முயற்சி, அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதே போன்று அதை மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்ததற்கு பிறகு 6 மாத காலங்களாக அதை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு முறையாக அவசியமான அளவிற்கு இவர்கள் செய்யவில்லை. அதுதான் இவர்கள் மீதான குற்றச்சாட்டு. இருங்க, நான் ரெண்டா சொல்றேன். அதாவது அடம்பிடித்துட்டு இந்த கட்சி மேல விரோதம் சொல்லணும், இது மாணவர்களுடைய பிரச்சனை. இதில் அரசியல் செய்ய பாட்டாளி மக்கள் கட்சி விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு மருத்துவக் கல்லூரி சேர்க்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் போன்று பாவம் செய்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய மன உளைச்சல். ஒரு மாணவன் ஒரு குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளையை மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற கனவோடு அவர்களுடைய அந்த கனவை சுக்குநூறாக்கிவிட்டு எந்த திசையில் நிற்கிறோம், என்ன செய்கிறோம் என்று சொல்லிடுறேன். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழக அரசு முதல் முயற்சி ஒரு நல்ல முயற்சி, சட்ட வடிவம் மேலே அனுப்பப்பட்டது. 6 மாத கால இடைவெளியில் ஒரு பொறுப்புள்ள அரசு, நாங்கள் சொல்லுகிறோம், கல்வித்துறை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது, கல்வித்துறையினுடைய செயலாளர் பணியாற்றுகிறார் நன்றாக என்றெல்லாம் நாங்கள் சொன்னாலும் கூட, இந்த காரியத்தை பொறுத்தவரையில் இந்த நீட் தொடர்பாக தமிழக அரசு முறையான மத்திய அரசை அணுகக்கூடிய விஷயத்தையும் அதற்கான சட்ட வடிவிற்கான ஒப்புதல் பெறக்கூடிய விஷயத்தையும் இவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். செய்ய தவறினது இருக்கட்டும், மத்திய அரசு அதுல ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டாங்க. இல்ல, பிரதமரை சந்திக்கிறப்ப கோரிக்கை விடுறாங்க. அதாவது இது ஒரு சின்ன விவாதம், நிறைய விஷயங்களை இப்ப இதுல பரிமாற முடியாது. ஆனால் ஒரு செய்தியை நான் சொல்றேன். ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்தமாக சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட ஒருமனதாக ஏற்பட்ட தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பப்படுகிறது என்று சொன்னால், இந்த மக்களுடைய மேண்டேட், இந்த மக்களுடைய வில், அதை மத்திய அரசு செய்ய தவறுகின்ற பட்சத்தில் அரசியல் ரீதியாகவும் அழுத்தம் கொடுக்கலாம். அதை தாண்டி ஒரு அரசினுடைய நிலைப்பாட்டை அந்த மத்திய அரசுக்கு தெரியக்கூடிய வகையில் தமிழக அரசினுடைய பணிகள் நிறைய இருக்கிறது. அதை கவனிக்கணும். நீங்க ஏதோ நாங்கள் அனுப்பிவிட்டோம், அவர்கள் எப்பொழுது வருகிறதோ, நான் என்ன சொல்றேன்னா, இந்த சட்டத்தினுடைய நோக்கமே இந்த ஆண்டிற்கான விலக்கு தான். இந்த ஆண்டிற்கான விலக்கு என்பது இந்த மாதத்திற்கு பிறகு மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் வழங்கி என்ன பயன்? நம்ம பேச வேண்டியிருக்கிறது. திரு சுமன் சி ராமன் அவர்களிடம் மிக கடுமையான குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலேயே எழுப்பியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 விஷயம் பாயிண்ட் அவுட் பண்ணோம். என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிகளுமே இது ஒரு அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை நோக்கிறாங்களே தவிர, உண்மையாகவே மாணவர்களுக்கு நலன் எப்படி கொடுக்கணுங்கிறது உயர்ந்து வரதா நான் பார்க்கல. ஒரே ஒரு கேள்வி இந்த பேனல்ல இருக்கிற எல்லாருக்கும் பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் திருப்பி வாய்க்கு வாய் கிராமப்புறத்தில் வாழும் மாணவர்கள், அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் சொல்றாங்க இல்லையா? கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை 29,000 சொச்சம் MBBS சீட்ல 215 சீட்டுக்கு குறைவாகத்தான் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஏன் இவங்க அதை தட்டி கேட்கல? 0.7%, 0.7% தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அது அநீதி கிடையாதா? ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏன் ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதா? இது ஏதாவது அங்க உட்கார்ந்து இருக்கிற ஏதாவது ஒரு கட்சி தட்டி கேட்டாங்களா? 10 ஆண்டுகள்ல 0.7% அரசு பள்ளி மாணவர்கள், பெரும்பாலாக கிராமப்புறத்திலிருந்து வரும் மாணவர்களுக்கு. அப்போ உண்மையாகவே என்ன நோக்கம்? ஏன் அதுக்கு எந்த கட்சியும் ஏன் அதுக்கு குரல் கொடுக்கல? இல்ல திரு சுமன் சி ராமன், நீங்க பிரச்சனையை
நீங்க பிரச்சனையை இன்னொரு கட்டத்துக்கு தள்ளுறீங்க. ஆனா என் கேள்வி திரு சுமன் ஸ்ரீராமன், தனியார் பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். இல்ல திருப்பறதே இல்ல விஜயன். திரு சுமன் ஸ்ரீராமன், இப்ப என் கேள்வி இல்ல, என் கேள்வி நம்ம இடஒதுக்கீடு சார்ந்து பேசுறப்ப நான் சொல்றது பொய்யான்னு சொல்லுங்க. இல்ல, நான் என்னுடைய கேள்வி என்பது, நான் நீட் தேர்வு நடந்தது, நம்ம விலக்குக்காக ஒரு தீர்மானம், எம்பிபிஎஸ் தான் நான் எடுக்கிறேன். நீட் ஐயா இல்ல, என் கேள்வி இல்ல, நீட் தேர்வை நம்ம ஏன் எதிர்க்கிறோம்? நீட் தேர்வை இல்ல எதுக்காக எதிர்க்கிறோம்? எதிர்க்கிறது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்காதுங்கிறதுக்காக தானே எதிர்க்கிறோம். ஏன் இந்த கட்சிகள் சும்மா இருந்தாங்க 10 வருஷம்? 0.7% வாங்குறது நியாயமா? அது முதல்ல ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, அதாவது அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை திரு சுமன் ஸ்ரீராமன். பலமுறை சொல்லி இல்ல, 3 ஆண்டு காலத்துக்கு விதிவிலக்கு கேட்கணும் நீட் கிட்ட. அது என் கேள்வி, அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை தான். அப்ப எப்படிங்க கிராமப்புற மாணவர்களுக்கு வாய்ப்பே இல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஏற்கனவே வாய்ப்பே கொடுக்கலையே நீங்க. எந்த கட்சியும் அவங்களுக்காக குரல் கொடுக்கலையே. எந்த கட்சி குரல் கொடுத்தாங்க? சுமன் ஸ்ரீராமன், நான் தப்பா சொல்றேன்னா எனக்கு கொஞ்சம் ஃபேக்ட் கொஞ்சம் எடுத்து கொடுங்க, நான் நம்பர்ஸே சொல்றேன் உங்களுக்கு. இல்ல, நான் உங்களுக்கு அது தகுந்த விளக்கம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஆண்ட இயக்கம் என்கிற அடிப்படையில், தமிழகத்தை ஆளப்போகிற இயக்கம் என்கிற அடிப்படையிலும் கூட அந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் இல்ல, ஒரே ஒரு விஷயம், யார் முதல் கையெழுத்த போடுறதுன்றத தேர்தலுக்கு பிறகு தீர்மானிக்கலாம். வாங்க, இல்ல வேண்டாம், நம்ம பெரிய விஷயம் பேசுறோம். வேண்டாம் 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 வேண்டாம். நான் ஒரே ஒரு கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கை, மாணவர்கள் பெற்றோர்கள் தொலைக்காட்சி முன்னாடி காத்துட்டு, அரசியல் மட்டும் வேண்டாம். விஜயன் அந்த பாயிண்ட் மட்டும் பேசுங்க திரு பிரசன்னா, பேசுங்க. மிக தெளிவாக நீங்க இந்த காலகட்டங்கள்ல யார் இங்கே வந்து நுழைவுத் தேர்வு ரத்து என்று சட்டம் கொண்டு வந்தது என்று நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட வருடம் சொல்றீங்க இல்லையா, அந்த வருடத்திற்கு முந்தைய சேர்ப்ப பாத்தீங்கன்னா இவர் சொல்றாரு இல்லையா 7%, 1% கூட இருக்காது. நுழைவுத் தேர்வு ரத்துன்னு திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகான செயற்கை என்பது இவர் சொல்றது அரசு பள்ளிகளை மட்டும்தான். தனியார் நிறுவனங்களும் தனியார் பள்ளிகள் கிராமப்புறங்களிலும் இருக்கிறது. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இவர் சொல்லல, வெறும் 7%. அப்படி பார்க்கிற போது 21.3% கிராமப்புற மாணவர்கள். It is not one excluded government school ன்னு சொல்றார் இல்லையா, included private school which is running in the villages. தனியார் பள்ளி மாணவர்களுக்கு தான் சீட் கொடுக்கணுமா? இல்ல, உங்களுக்கு நான் முடிச்சறேன். அரசு பள்ளிக்கு வேண்டாம், நான் முடிச்சறேன். அரசு பள்ளிக்கு வேண்டாம், தனியார் பள்ளிக்கு தான் கொடுக்கணும். பதில நான் சொல்றேன். பிரசன்னா, திரு சுமன் ஸ்ரீராமன் என் கேள்வியை வாங்கிக்கோங்க. இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் பதில நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது, இப்ப இவங்க சொல்றது, இப்படி சமூகவியலாளர்கள் சொல்றாங்க இல்லையா, அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் வந்து கிராமப்புறங்கள்ல இருந்து இந்த இதுக்கு வரல, அதனால நீட்டுக்கு வரும் அப்படின்னு. நாங்க அவங்க கிட்ட வைக்கிற மறு கேள்வி, சிபிஎஸ்இ சிலபஸ்ல தான் நீங்க தேர்வு நடத்துவீங்க அப்படின்னா 85% மாணவர்கள் நீங்க என்ன பாலிசியில வரீங்க? எப்பா நீங்க நீட் தேர்வு இல்லைங்கிற போது 7% தான் உள்ள வரேன்னு சொல்றீங்க. அந்த 7% மாணவர்கள் தான் இப்ப சிபிஎஸ்இ படிக்கிறான். ஒரு நிமிஷம் முடிச்சறேன், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிரோம். பாக்கி இருக்கிற 93% பேர் ஸ்டேட் சிலபஸ்ல படிக்கிறான். அந்த மாணவர்களுக்கு நீங்க ஏன் இப்ப முன்னுரிமை கொடுக்க? இன்னொரு கேள்வியே கூட திரு சுமன் ஸ்ரீராமன், பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லக்கூடிய விமர்சனம் என்பது இங்க கல்வியின் இல்ல திரு சுமன் ஸ்ரீராமன், அடிப்படை கல்வி இங்க இருக்கக்கூடிய கல்வியின் தரத்தை உயர்த்துங்கள், அதுல அவங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனால் நீட் தேர்வு தொடர்பா கடுமையா எதிர்க்கிறாங்கல்ல, அதற்கு பதில் சொல்லணும்ல. மாற்று கருத்தே இல்ல. எடப்பாடி பழனிசாமி அரச கடுமையா குற்றம் சாட்டுறாங்க. இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் விஜயன், சந்தேகமே கிடையாது, கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்று மாற்று கருத்து இருக்க முடியாது. யாருக்குமே இங்க இருக்கிற எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் யாருமே கல்வி தரத்தை உயர்த்த வேணாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும், மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. இப்போ அந்த தரத்தை உயர்த்தி உங்களுக்கு சிபிஎஸ்இ சிலபஸுக்கு ஈக்குவலா பண்ற வரைக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான்.
அதனாலதான் நம்ம வந்து நிரந்தர விதிவிலக்கு கேட்ட போது அது வந்து பிரச்சனையில முடிஞ்சிச்சு. அவங்க மத்திய அரசு வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பாம விட்டுட்டாங்க. ஏன்னா நீங்க கேட்டது வந்து 3 ஆண்டு காலமோ 5 ஆண்டு காலமோ எக்ஸம்ஷன் நீங்க கேட்கல, நிரந்தரமாக தமிழ்நாட்டுக்கு இந்த எக்ஸம்ஷன் கேட்டீங்க. வேற எந்த மாநிலமும் கேட்காத ஒரு பட்சத்தில் அங்கேயும் கிராமப்புற மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். தமிழ்நாட்டில் மட்டும் கேட்கும் போது மத்திய அரசு நாங்க கொடுக்க முடியாது. திட்டவட்டமாக பிரகாஷ் ஜவடேகரும் ஜே.பி. நட்டா அவர்களும் திட்டவட்டமாக இது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து முயற்சிக்கிறோம் இன்னும் மாநில அரசு சொல்லும் போது கூட மத்திய அரசினுடைய மூத்த அமைச்சர்கள் திட்டவட்டமாக இதற்கு ஒப்புதல் ஜனாதிபதி வழங்க மாட்டார். திரு பாலா, ஒரு கல்வியாளர் என்கிற முறையில தொடர்ந்து மாணவர்களோட உரையாடுறவர் அப்படின்ற முறையில தான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அரசியலை விட்டுருங்க, இது யார் கொண்டு வந்தாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த கவலை கிடையாது. வருமா வராதா அப்படின்ற இடத்தில் இன்றைக்கும் தமிழக அரசு ஒரு வாக்குறுதியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதை தான் எதிர்க்கட்சிகள் நீங்க போலியாக வாக்குறுதி கொடுத்து மாணவர்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்றாங்க. என்ன நிலையில இருக்கிறது? மாணவர்கள் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நம்ப முடியுமா? இல்லை, நம்புறது மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டு ஆகஸ்ட் சமயத்திலேருந்தே ஹெல்த் மினிஸ்டர் வந்து கண்டிப்பாக நீட் இருக்காது, தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்கப்படுன்ற மாதிரி உறுதிமொழியை வந்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கு வந்து நிலைக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இன்றைக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு, நீட்லேருந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து முயற்சி எடுத்துகிட்ருக்கோன்னு. ஆனால் இவங்க சட்ட ரீதியாக எடுக்கிற முயற்சியிலே வந்து சரியான விளக்கங்களை கோர்ட்டில் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. ஏன் இல்லை வழக்கறிஞர் தான் வாதாடுறாங்க. ஏன்னா இப்போ ஜட்ஜு வந்து அங்கே கேட்குறாரு, அதாவது ஏன் இதை குவாஷ் பண்ணுறேன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த 85% ரிசர்வ், அந்த 85% ஸ்டேட் போர்டு கொடுத்ததை வந்து குவாஷ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் ஆர்டிகிள் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அதை தான் மெயினான பாயிண்ட்டாக சொல்கிறார் குவாஷ் பண்ணுறது. நான் என்ன கேட்குறேன், திரும்ப நம்ம ஏஜி வந்து ஆர்டிகிள் 14லேயே 2 பிரிவு இருக்குது. ஒன்று ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, இன்னொன்று வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. இப்போ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா வந்து எல்லாரும் ஈக்குவலாக பார்க்கணுன்றது மாதிரி, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா என்ன சொல்லுது அப்படின்னா, லைக் ஷுட் பி ட்ரீட்டட் அலைக், அதாவது ஒரே மாதிரியாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள ஒரே மாதிரி பாவிக்கணும் அப்படின்னு. இப்போ 88,600 பேர் வந்து நீட் தேர்வு வந்து எழுதியிருக்கிறவங்க ஸ்டேட் போர்டு பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க, 4,000 சில்லற மட்டும் சிபிஎஸ்சி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க. இப்போ இவங்க 2 பேர்த்தையும் வந்து எப்படி ஈக்குவலாக ட்ரீட் பண்ண முடியும்? அந்த பாயிண்ட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அங்கே தெரியப்படுத்தி இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட்டாக இருந்திருக்கும். இன்னொன்று வந்து இப்போது லீகல் சைடில் அது தவிர பொலிட்டிக்கலி என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு ஜூன் ஜூலைங்கிறது வந்து அதாவது இப்போ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் இருக்கிற சமயம். இப்போ ஏடிஎம்கேக்கு வந்து 135 எம்எல்ஏஸும் லோக்சபா ராஜ்யசபா 2 சேர்த்து ஒரு 50 எம்பிஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த சூழ்நிலையில் இவங்களோட சப்போர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மஸ்ட். அப்போ இந்த இடத்துல வந்து இதை ப்ரெஷர் இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு கார்டாக இவங்க யூஸ் பண்ணி நீட்டுக்கு வந்து விளக்கம் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதா. இதைத்தான் எதிர்க்கட்சிகளும் கௌரி சங்கர் என் கேள்விக்காக கல்வியாளரும் சொல்றார். திரு பிரசன்னா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு கேட்ட கேள்வி அதுதானே. இந்த இடத்தில் அழுத்தம் தராம பாமக ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க குடியரசுத் தலைவர் தேர்தலில், நீங்க கேட்டிருக்கணுமா வேண்டாமா? அதாவது 85 உங்கள் தம்பி ஒரே ஒரு கேள்வி, ஆர்குமெண்ட் சரியா இல்ல, ஆர்டிகிள் 14ல வந்து மாறுபட்ட கருத்துக்களை வந்து எம்பசைஸ் பண்ணல. இதுக்கு வந்து ஜட்ஜு அவர் வந்து ரவிச்சந்திர பாபு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன, அதாவது எங்களுக்கு 2 எதிர்க்கட்சிங்க. ஒன்று சட்டசபையில் திராவிட முன்னேற்ற கழகம், வெளியே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு எதிர்க்கட்சி. இல்ல இல்ல நான் சொல்றேன் நீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதுல வந்து நம்ம we have to use our brain. மக்கள் கஷ்டப்படுறாங்க. நளினி சிதம்பரம் ஆர்குமெண்ட் பண்றதுனால நளினிக்கோ நளினி சிதம்பரத்திற்கோ மக்களுடைய பொதுநலம் முக்கியமே கிடையாது. உங்களுக்கு இல்ல கொட்டி கொடுங்க, கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்ணி அதெல்லாம் இல்ல. நீங்க இல்ல நீங்க வேற ஒரு திசைக்கு மாத்துறீங்க, அதுக்கு வேற காரணம் இருக்கலாம். திரு கௌரி சங்கர் இல்ல, என் கேள்விக்கு வாங்க. இருங்க ஒரே கேள்வி. மாணவர்கள்லாம் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி அரசை பார்த்து கேட்பாங்க, ஏன் எங்க பிரச்சனையை குடியரசுத் தலைவர் தேர்தலில் முன் வைக்கல, ஏன் அந்த அழுத்தத்தை தரலன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. தவறான கண்ணோட்டம். நீங்க வந்து அப்படிலாம் வந்து ஒரு அரசை வந்து மிரட்டி அரசியலை பத்தி பேசாதீங்க, இந்த திட்டத்தை பத்தி பேசுங்கன்னு நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதுதான் நீங்க அது வந்து அரசியல் ஆயிடும். நீ எனக்கு செஞ்சு கொடு, நான் இல்லைன்னா ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுலாம் 3ஆம் தர அரசியல். அப்படிலாம் பண்ணோம்னா ஒரு அரசு பண்ண முடியாது. இப்ப இவங்க பண்ணிருக்காங்கன்னா ஒரு கட்சி இல்லைங்க, இவங்க ஒரு கட்சி.
எங்களுக்கு கொடுக்கலைன்னா நாங்க வாக்களிக்க நீங்களும் ஒரு மாட்டோம் கட்சி சொல்லி தான். அவர் பண்ணாரு. நீங்க No, no, கட்சி இது தான். அரசு இல்ல 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 கிடையாது. நோ 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 இது வந்து அரசு இல்ல இல்ல கௌரி அந்த சங்கர் கட்சி கௌரி சங்கர் ஆளுகின்ற அரசு இல்ல 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 இல்ல, இல்ல, கௌரி சங்கர் இந்த- என் கேள்விக்கு வாங்க என் கேள்விக்கு வாங்க நீங்க மிஸ் பண்றீங்க. இல்ல இல்ல பெரிய தவறு பெரிய தவறு சொல்றீங்க நீங்க. பாஜக ஆதரவு கோரியது தமிழக அரசிடமா அதிமுகவிடமா அதிமுக அப்புறம் கட்சி தானே அதிமுக தானே ஆளுகின்ற கட்சி. அது வேற நீங்க சார் இந்த தமிழக மக்களை 7.5 கோடி அப்படி மக்களை என்றால் காப்பாத்துங்க. அப்படி என்றால் 7.5 கோடி இருங்க மக்களை இருங்க காப்பாத்துங்க. இல்ல இல்ல கௌரி சங்கர் நம்ம வந்து இல்ல இல்ல திரு கௌரி சங்கர் நீங்க அப்படி தப்பு, என்றால் நீங்க தப்பா பேசுறீங்க. இல்ல இல்ல நான் இல்ல, தவறா தப்பு. பேசல நீங்க என் கேள்வி பேசுறது வாங்க தப்பு. என் கேள்வி 7.5 வாங்க கோடி மக்கள் 7.5 கோடி No, no, மக்களை no, நீங்க no, no, no. பார்க்கணும். என் இந்த கேள்விக்கு வாங்க. 2775 என் ஸ்டூடெண்ட் கேள்விக்கு வாங்க. நமக்கு அவசியம் இல்ல, அப்படி முக்கியம் என்றால், தான். அப்படி என்றால், மெடிக்கல் சீட் கௌரி வாங்கி கொடுக்க சங்கர், வேண்டிய அவசியம் இருக்கிறது. என் கேள்வி, ஆனா அதே நேரத்துல 7.5 கோடி மக்களுடைய நிலையை அப்படி- நீங்க நினைச்சு சரி, பார்க்கணும். நான் தவறா இருங்க, இருங்க. காவேரியில மேனேஜ்மெண்ட் கமிட்டி அமைச்சா இல்ல, எங்க போகுது? முல்லை பெரியாறு எங்க போறீங்க விவாதத்தை? திரு கௌரி சங்கர், ஒரே ஒரு இல்ல, கேள்வி. இல்ல, இல்ல இல்ல இல்ல, அவருக்கு இல்ல, ஒரே ஒரு அண்ணனுக்கு கேள்வி. புரியுற மாதிரி திரு பாலு அவர்கள் ஒரே வாஜ்பாயை ஜெயலலிதா அவர்கள் தோற்கடித்தாரே, அது அரசியலா அரசா என்ன செய்தது? அது எப்படி நடந்தது? ஏன் இங்கே நடக்க தவறியது? ஒரே ஓட்ல அந்த ஆட்சி கவிழ்ந்தது. இன்னைக்கு ஐயோ நாங்க கீழ்த்தரமான அரசியல், அப்ப அது என்ன தரமான இல்ல அரசியல்? நான் கேட்பது திரு கௌரி சங்கர் அவர் ஒரு முக்கியமான இடத்தை தொட்டார். இந்த இடத்தை முக்கியமா கோட்டை விட்டது தளபதி அவர்கள் மிக தெளிவாக போலியாக ஏமாற்றியதுன்னு எதை மையுறுத்தி சொன்னாங்க? இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசின தொகுப்பு, குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான நீங்க அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னதாக 2வது மாசம் இந்த தீர்மானம் இல்ல ஒன்னு முடிச்சறேன் நான் 2வது மாசம் இந்த தீர்மானம் போது அதற்கிடையில 2 முறை முதலமைச்சராக பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் நம்முடைய பிரதமரை பார்க்கறாங்க. பிரதமரை பார்க்கிற போது 3வது முறை போகிற போது எடப்பாடி பழனிசாமி சீஃப் செக்ரட்டரியோ மெடிக்கல் செக்ரட்டரியோ கூட்டிட்டு போல, அவருடைய சொந்த மச்சானை அழைத்து கொண்டு போனார். இந்த 3 விடை ஒரு நிமிஷங்க நான் முடிச்சறேன். இல்ல, இந்த 3 பேசுறாங்கறதா தெரியுமா? விடயங்களை தாண்டி நான் என்ன கேக்குறேன்? ஊடகத்துல வர பிரிண்ட் மீடியால வர வச்சலாம் பேச கூடாது. நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசல. நீங்க எப்படி சொல்றீங்க? மச்சானை கூட்டிட்டு போனாங்க. எவன் சொன்னாரு? கூட்டிட்டு போனாங்க கிடையாது. எல்லா பத்திரிகையும் செய்தி சரி, அதெல்லாம் பிரச்சனை. தலைவரை பார்த்துட்டு வந்தது. சரி, அது அதுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் வைக்கக்கூடிய அதுக்கு அரசியலுக்கு கோரிக்கை சம்பந்தம் கிடையாது. நாம தேவையில்லாத நீங்க பேசக்கூடாது. இல்ல இல்ல நாம ஒரே ஒரு நாடாளுமன்றத்திலயோ திரு பிரசன்னா, நாடாளுமன்றத்திலயோ குடியரசுத் தலைவர் மாளிகையிலோ நாடாளுமன்றத்திலயோ குடியரசுத் தலைவர் பதிவு செய்யக்கூடாது. இருங்க பதிவு அப்புறம் செய்யக்கூடாது. எதுக்கு மச்சான கூட்டிட்டு போறீங்க? எதுக்கு மச்சான கூட்டிட்டு போய் இன்ட்ரோ பண்றதுக்கு? என்ன தமிழ்நாட்டுல அவரே சீஃப் செக்ரட்டரி இல்லையா? திரு பிரசன்னா, நான் கேக்க இல்ல பிரைம் மினிஸ்டர் இன்ட்ரோ பண்றதுக்கு அவர் மச்சான் யாருங்க? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயம் நான் கேக்குறேன். இல்ல பிரசன்னா, பிரசன்னா, நோ பிரசன்னா, நோ 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 சார் ப்ளீஸ். இன்னைக்கு பிரணாப் இல்ல, முகர்ஜி இல்ல, இருந்தார். பிரணாப் முகர்ஜி இல்ல, வாசல்ல போய் இல்ல, நிக்கிறதுக்கு இல்லங்க. அவர்கள் இதற்கான அழுத்தத்தை நான் ஒரே ஒரு விஷயம், எம்பிக்கள் திரு கொடுக்கிறதுக்கு பிரசன்னா, போக முடியாமல் ராம்நாத் கோவிந்த் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிரசன்னா, என் கேள்விக்கு வாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் நீங்க அவர் வெற்றி பெற்று கேள்வியை விட்டால் எதிர்கொள்ள இந்த மாட்டீங்க. சட்டத்தை திருப்பி திரு எடுப்பார். பிரசன்னா, திரு விஜய பாஸ்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் எழுப்பின கேள்வி திரு கௌரி சங்கரும் அதே தான் கேட்டார். நீங்க தும்ப விட்டுட்டீங்க, நாங்க வாழை பிடிச்சிட்டு இருக்கோம். நிச்சயமா. இதற்கு நீங்க ஏன் விளக்கு கேட்கல? அப்போ நிச்சயமா. ஏன் அழுத்தம் தரல? விளக்கம் கேட்கலன்னு. நீங்க என்ன யார் அழுத்தம் சொன்னது? கொடுத்தீங்க? ஒரு நிமிஷம். என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? ஒரு நிமிஷம். கோட்டை சார் ஒரு நிமிஷம். எனக்கான கோட்டை கேள்வி. விட்டாச்சு. எனக்கான கேள்வி. பிரசன்னா. மக்கள் துயரத்துல சார், இது எனக்கான கேள்வி. நான் பிரசன்னா. பதில் சொல்றேன். பிரசன்னா. அது செஞ்சது சார், திராவிட இது முன்னேற்ற எனக்கான கழகம். கேள்வி சார், சார். சொல்லுங்க, சொல்லுங்க, சார், பதில் சொல்லுங்க. பிரசன்னா. அன்னைக்கு செஞ்ச விளக்குக்கு என்ன செஞ்சீங்க? தவறுதான். விளக்கு மக்கள் 2010 2010 இருந்து விளக்குக்கு என்ன செஞ்சீங்க? ஒரே ஒரு விஷயம் அதான் நான் சொல்றேன். இந்த சட்டத்தினுடைய முன்வடிவு வருகிற போது, இது குறித்தான ஆலோசனை வருகிற போது தலைவர் கலைஞர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் 8 கடிதம் எழுதினார் மத்திய அரசுக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞராக சமூக நீதிக்கு சவுக்கடி விழும் என்று. அதை தாண்டி மாநில அந்த நீட் தேர்வுக்கான மசோதா வருகிற போது, இறுதி வடிவம் சட்டமாக்கப்படுவதற்கு முன்னதாக இறுதி வடிவம் வருகிற போது மாநிலங்கள் விருப்பப்படி அதற்கான விலக்கு வேண்டும் கோரிக்கை வைத்து அதை வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற என்ன வெற்றி? என்ன வெற்றி? அதைத்தான் சொல்லுகிறேன். கோரிக்கை வச்சீங்க. ஒரு நிமிஷம். வெற்றி என்ன வெற்றி? என்ன வெற்றி? ஒரு நிமிஷம் எனக்கு பதில் சொல்ல விடுங்க. allow me to speak. இந்த இடத்துல நீங்க கேட்ட கேள்வி திமுக தான் ஆதரித்தது இல்லை. நாங்கள் விலக்கு கேட்டோம். விலக்கு கேட்டதனுடைய அடிப்படையில 92வது மக்கள் சுகாதாரத்துறையினுடைய பொது கமிட்டியின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைத்து அந்த நிலைக்குழு ஏற்றுக்கொண்டது அந்த கோரிக்கை. அதன் அடிப்படையில் விலக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது ஆகஸ்ட் 2016 யார் கூடி குழாவி கொண்டிருந்தார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அன்னைக்கு தான் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 2016 தான் இந்த நீட் தேர்வுல செக்ஷன் 10D கொண்டு வந்து நீட் இந்தியா முழுக்க கட்டாயம்னு சொன்னபோது 51
எம்பிக்களையும் இங்கே ஆட்சியில் இருந்தது யார்? திரு பாலு அவர்கள் இடையூறு செய்வதற்கு நேரம் இருக்கு, சொல்லுங்க திரு பாலு. இது வந்து நான் மீண்டும் சொல்றேன், இது அரசியலாக்கவோ அது வேண்டாம். அதாவது ஒரு காரியங்களை நீங்க செஞ்சிருந்தா நாங்கள் இதை செய்திருக்கிறோம் என்று நாம சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இல்ல அதை மறுக்க முடியுமா? இல்ல செய்யலன்னு சொல்ல முடியுமா? இல்ல அந்த இடத்துல இல்ல 2009 2014 அந்த காலகட்டத்தில் தான் குலாம் நபி ஆசாத் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தான் இந்த மசோதா என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்பொழுது திமுக இருந்தது, அப்பொழுது நடக்கவில்லை, அது ஒரு புறம். ஆனால் இதற்கு முன்பு 2004 2009 MCI இதற்கான முயற்சியை மேற்கொண்ட போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அதை தடுத்து நிறுத்தினார் என்பது ஒரு செய்தி. இது ஊடகங்களால் நீங்கள் அதாவது யாருமே இதை புரிந்து கொள்ளாத ஒரு செய்தி. இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன். 2006ஆம் ஆண்டு இன்னொரு செய்தி சொல்றேன். இல்ல நான் சொல்றேன், இப்போ விவாதங்கள் பண்றோம், நீங்க உங்களுடைய தலைப்புகள் கருத்துக்களை பாத்தீங்கன்னா முக ஸ்டாலின் இன்னொரு செய்தி சொல்றேன். இந்த நுழைவுத் தேர்வுக்கு எதிராக 2006ஆம் ஆண்டு தமிழக அரசு இதே போன்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது அவர்தான் 2007ஆம் ஆண்டு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து அதற்கு ஒப்புதல் வழங்கினார். இது வரலாறு. சரி, இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு சில விஷயங்களை ஒரு அரசியல் ரீதியாக ஒரு இயக்கம் செய்தால் சொல்லுங்கள். ஆனால் அதே சமயத்தில் இந்த அரசு தற்பொழுது எந்த அளவிற்கு தோற்று போயிருக்கிறதோ அதே போன்று அப்பொழுது திமுக ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதை நீக்கி இருக்கலாம் என்பது ஒரு கருத்து. அதற்காக நீங்கள் முயற்சி எடுத்தோம் போனோம் என்பதை ஒரு புறம் விடுங்கள். இதையெல்லாம் கடந்து இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்பொழுது இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறை என்ன? 85% தவறு என்று ஒரே விதத்தில் நாம் தூக்கி எறிந்து விட முடியாது. அந்த வரவில்லை. அந்த சூழலில் தமிழக அரசு இதற்கான ஒரு இல்ல திரு பாலு, நீதிமன்றம் உங்களுக்கு தெரியும், இடஒதுக்கீடு என்பது பிசி ஓபிசி அதன் அடிப்படையில் இருக்க முடியுமே தவிர 85 விழுக்காடு மாநில பாடத்திட்டத்தில் எல்லாம் இருக்க முடியாது. அகில இந்திய மருத்துவ கவுன்சில் விதிகளை தான் நீதிபதி அந்த இடஒதுக்கீடு இல்ல நான் நீதிபதி சொன்னது திரு கௌரிசங்கர். நீதிமன்றம் என்ன சொன்னது? இல்ல இருங்க நீதிமன்றம் போர்டு ஸ்கூல்ல நீங்க வந்து சிபிஎஸ்இ இதுல வந்து 15%, அதுல வந்து 85% ஒதுக்கி அற்புதமான ஒரு ஆணையை எடப்பாடி அவர்கள் வழங்கினார். சரிங்க, நீதிமன்றம் செஞ்ச தவறு. அதாவது நீதிமன்றம் செய்தது தவறு, அந்த தீர்ப்பு நீதிபதி செய்தது தவறு. நிச்சயமாக இதை வந்து நீதிமன்றம் செஞ்சிருக்க கூடாது. அது உங்க பார்வை கிடையாது, அதுதான் மக்களுக்கு துரோகம். தீர்ப்பு வந்துருச்சு. நம்ம ஒரு அப்பீல் பண்ணி இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு பாலு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். நீட் தேர்வு தொடர்பாக போலி வாக்குறுதி கொடுத்ததா அதிமுக அப்படின்ற பொருளில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பாலு அவர்களிடம் 2 குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. நீங்க அரசியல் ரீதியான அழுத்தமும் தரல, நீதிமன்றத்திலும் சரியாக வாதிடல் என்ற 2 குற்றச்சாட்டு. அது நியாயமானது. ஒரு வழக்கறிஞராக நம்ம அதை சொல்லி தான் ஆகணும். இந்த 85% 15% தொடர்பான பிரச்சனையில் தமிழக அரசு ஒரு அழுத்தமான ஒரு நீதிமன்றத்தில் இந்த உத்தரவை பெறுவதற்கான அவர்களுடைய முயற்சி என்பது போதுமானதாக இல்லை என்பது உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுடைய நிலைப்பாடு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் அரசியலுக்காக இந்த விமர்சனத்தை நான் செய்ய விரும்புகிறேன். ஆனால் அரசியல் ரீதியாக ஒட்டுமொத்தம்ன்றதை நம்ம சொல்ல முடியாது. வச்சுங்க, ஒரு மெஜாரிட்டியோ மைனாரிட்டியோ பெரும்பான்மையாக நான் என்னுடைய கருத்து. ஆனால் பாலா சொன்ன கருத்து நான் சொல்லியிருந்தால் அது அரசியலாக இருந்திருக்கும். பிரசன்னா சொல்லியிருந்தால் 2 பேருக்குள்ளே 10 நிமிஷம் ஓட்டியிருப்பாங்க. ஆனால் அவர் சொன்ன கருத்து மிக மிக வலிமையானது, மிக மிக அவசியமானது. குடியரசுத் தலைவர் தேர்தல் வருகிறது. அந்த குடியரசுத் தலைவர் தன்னுடைய சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்காத அந்த பதவிக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்ற பொழுது இவர்களுடைய வாக்கு இல்லை என்றால் இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலிலே அந்த ஆளும் கட்சி தோற்றுவிடும் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்ற அவர்கள் சொன்ன திரு பாலு, அது வேற. மாநிலத்துக்கு என்று ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பல பிரச்சனைகள். இல்ல நான் சொல்றேன், மாணவர்களுடைய நலன் பெரிதா, நம்மளுடைய கௌரவம், நாகரிகம், அரசு என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற உங்களுடைய சிந்தனை பெரிதா என்று பார்த்தால் உங்கள் பாமக பார்வையில் கூட காவிரி மேலாண்மை வாரியத்தை தான் நிபந்தனை வச்சீங்க. நீட்ட கூட நீங்க வைக்கல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பார்வை. அது தவறு இல்லை. நான் தான் சொல்றேன், அந்த நிர்பந்தத்தை நீங்கள் ஏற்படுத்தியிருந்தால் ஒருவேளை மத்திய அரசு
போனா போயிட்டு போது தமிழக அரசிற்கு நாம் இதை விட்டு விடுவோம் என்று சொல்லக்கூடிய நிலையை இதே போன்ற சூழல் இருந்திருந்தால் ஒருவேளை ஜெயலலிதா இதே போன்ற ஒரு நிலை இருந்தால் செய்திருப்பார். இன்றைக்கு யார் தலைவர், யார் செய்வது, எங்கே செல்வது என்று இல்லாத ஒரு காரணம் ஒரு விதமான இவர்களுக்கான ஒரு அரசியல் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய அந்த வலிமை, அந்த பலம், ஒட்டுமொத்தமாக அதற்கான அந்த தலைமை என்று சொல்வார்களே, அது இல்லை. அது இல்லை. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, அதனுடைய ஓட்டையை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய கோளாறு நீங்க 85-15 அந்த அரசாணை வெளியிட்டதனுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், பலம் பொருந்திய மத்திய அரசை நாம் சமாதானப்படுத்த முடியாது, நாம் அனுப்பிய சட்டத்திற்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற முடியாது. உங்கள் பார்வையில பலவீனமான அரசு, இந்த அரசு ஒரு அழுத்த மத்திய அரசுக்கு கொடுக்கணும்ன்றது. ஆனா அதுக்கான வாய்ப்பு இருந்தது. நீங்க அந்த வாய்ப்பு இல்லைன்னா கூட இவங்களை குறை சொல்லலாம். ஆனால் சுமன் சிக்கு நான் சொல்லிடுறேன், இப்போ இயற்கை நீதிக்கு எதிரான சுமன் சி அவர்கள் சொல்லக்கூடிய சமூக நீதி தொடர்பாக, மாணவர்கள் நலன் தொடர்பான எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இயற்கை நீதி, இந்த ஆண்டு மருத்துவ படிப்பில் சேரக்கூடிய மாணவர்களுடைய உங்களுடைய நிலை என்ன, உங்களுடைய கருத்து என்ன, இதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஆனால் என்றைக்கோ எப்போ நடந்தது என்று சொல்லுகிறீர்கள். சமூக நீதியில் அக்கறை உள்ளவருடைய ஆலோசனை பெற்று நாங்கள் சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இயற்கை நீதியா? இந்த வருடம் மாணவர்களுக்கு நீட் தேர்வை புகுத்தியது இயற்கை நீதியா? அதாவது தமிழ்நாட்டுல இருங்க திரு சுமந்திராமன் இருங்க, தமிழ்நாட்டுல சமூக நீதி அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் வந்து ஆதிக்கம் செலுத்தும் சில சமுதாயங்களுடைய அனுபவித்துக் கொண்டிருக்கிறதை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுல சில கட்சிகள் வாதாடுற சமூக நீதி அப்படிங்கிறது. இல்ல, நான் சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார் வேணா ஆர்டிஐல வந்த இன்ஃபர்மேஷன் இது. 2006 இருந்து ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். 2006 இருந்து 2016 வரை தமிழ்நாட்டில் நடைபெற்ற எம்பிபிஎஸ் அட்மிஷன் உடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் கொடுத்திருக்கிறேன். 213 பேர், 29,000 பேர்ல 213 பேருக்கு அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அட்மிஷன் கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து. ஏன் யாரும் தட்டி கேட்கலன்னு கேட்டா அது என்ன சமூக நீதி? போராடுறேன். அதனால ஒரு நிமிஷம், உங்க புள்ளிவிவர கணக்கின்படி இப்ப நீட் தேர்வுக்கு எதிராக போராடுறது வேண்டாம்ன்றீங்களா? எதிர்க்கட்சிகள் அமைதியா இருக்கலாம்ன்றீங்களா? நான் இந்த 85 இல்லை, நான் முதல் நாளே சொன்னேன், இந்த நீட் தேர்வுக்கு 3 ஆண்டோ 5 ஆண்டோ விதிவிலக்கு தமிழ்நாட்டுக்கு கேட்க வேண்டும். நிரந்தர விதிவிலக்கு கேட்கறதில் நியாயம் இல்லை. இந்த 3 ஆண்டு காலத்துல நம்ம சிலபஸை மாத்தி அமைச்சு சிபிஎஸ்இக்கு ஈக்குவலண்டா கொண்டு வரணும். அதற்கு பிறகு நீட்டுக்கு நாமும் உள்ள சேரணும். அப்பதான் வந்து மெடிக்கல் எஜுகேஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்ப வந்து நிரந்தரம், அதாவது இப்ப வந்து வெறும் அரசியலுங்க அது. இந்த 85-15 நான் சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம் விஜயன், இந்த ஒரு நிமிஷம் விஜயன், இந்த 85-15 நான் சொல்லிடுறேன். ஒரு செகண்ட் இருங்க. இந்த 85 ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன் என் பாயிண்ட முடிச்சிடறேன். 85-15 நீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம், இப்ப 85-15 ரூல் கொண்டு வரலன்னா 52% ஸ்டேட் போர்டுக்கும் 48% சிபிஎஸ்இக்கும் கிடைக்கும். இது நியாயம் அல்ல. ஏன்னா 95% மேல ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறாங்க. அவர்களுக்கு 52% தான் சீட்டு கிடைக்குது. வெறும் 3-4% படிக்கிற சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 48% கிடைக்கிறது நியாயம் இல்லை. யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம இன்னொரு விஷயமும் சிந்திக்கணும். சென்ற 2013 இருந்து 2015 ஆண்டு வரை ஆர்டிஐல கொடுக்கப்பட்ட செய்தி, சிபிஎஸ்இ மூலமாக படித்த ஒரு மாணவனுக்கு கூட அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கவில்லை. இந்த 4000 பேர்லயோ 3500 பேர்லயோ ஒரு நபருக்கு கூட கிடைக்கலை. அதுவும் அநீதிதான். ஒரு அநீதினால இன்னொரு அநீதியை வந்து கேன்சல் பண்ண முடியாது. அதையும் எந்த கட்சியும் தட்டி கேட்கல. இந்த ஆண்டு பிஜி அட்மிஷன்ல சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு 1100 சீட்டுக்கு மேல வருது. நான் சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு வெறும் 70 சீட்டு வருது. அதுவும் அநீதிதான். அதுவும் எந்த அரசியல் கட்சியும் தட்டி கேட்கல. அதாவது எந்த சுமந்திராமன் அவர்கள் சொன்னது இல்ல, அவர் நிறைய புள்ளி விவரங்கள் தருகிறார், எத்தனை இடங்கள் எந்த கல்லூரிக்கு. அதையெல்லாம் தாண்டி இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குகிறார்களா? ஒரு பெரிய அழுத்தத்தை வந்து இதை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் இல்லை, எல்லா கட்சியுமே இதை அரசியல் ஆக்குறது தப்பே இல்லை. ஏன்னு கேட்டேன்னா அரசியல் ரீதியான ஒரு விஷயம், இந்த அரசியல் ரீதியா ஒரு தீர்வு எட்டுச்சுனாலும் அது நல்லது தானே. லீகலாவும் ஃபைட் பண்ணலாம். தீர்வுக்கான இது மாதிரி தெரியலையே அரசை குறை கூறுவதுன்றது. இப்போ வாங்களேன்,
அதிமுக அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, அழுத்தம் தருகிறார்கள். அதற்கு இவங்க வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலை பயன்படுத்தி இருக்கணும்ன்றாங்க. நீதிமன்றத்துக்கு போறாங்க, அங்க இன்னும் நீங்க சரியா வழக்கு நடத்தலன்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் தான் நான் கேட்கிறேன். இதன் மூலம் ஒரு பொலிட்டிக்கல் கெயினுக்காக மற்ற கட்சிகள் பொலிட்டிக்கல் கெயின் இல்ல, இங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களே செஞ்சிருந்தாங்கன்னா பொலிட்டிக்கலி அஸ் வெல் அஸ் லீகலி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சுன்னா இங்க யாரும் அதை கொஸ்டினே பண்ண போறது இல்லை. பெர்ஃபார்ம் பண்ணாதனால தான் இங்க வந்து நம்ம கொஸ்டின் பண்ணவே செய்கிறோம். அதுவும் அவர் வந்து இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு விளக்கம் கொடுத்தாரு, அது தப்பான விளக்கம். அதுவும் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான மீனிங் சுமந்த் சி ராமனுக்கு தெரியும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இல்ல அது தவறு. ரெண்டாவது விஷயம் வேண்டாம், அப்படி எல்லாம் போக வேண்டாம். இல்ல ரெண்டாவது பார்வை பொது கருத்தா வைங்க. இல்ல உங்க கருத்தா வைங்க. குவாலிட்டி ஆஃப் கருத்தா பதிவு பண்ணுங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. தமிழ்நாடு இஸ் ஃபார் தமிழ்நாட்டுல மருத்துவ சுகாதாரத்தோட தமிழ்நாட்டின் நிலைமை வந்து மற்ற எல்லா மாநிலங்களை விட முன்னோடியா தான் இருக்கு. அதுவும் போக இன்னைக்கு பாஜக ரூல் பண்ற மத்திய பிரதேஷ்ல வந்து பார்த்தோன்னா அஸ்ட்ராலஜி ஜோசியம்லாம் வச்சுன்ற ரேஞ்சில் அங்கெல்லாம் மருத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்மது அப்படி கிடையாது. நீங்க ஹெல்த் இண்டிசஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மெட்டர்னல் மோர்டாலிட்டியா இருக்கட்டும், இன்ஃபன்ட் மோர்டாலிட்டியா இருக்கட்டும், அல்லது வேற உங்களுக்கு என்ன ஒரு ரூரல்ல எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா தமிழ்நாடு மாதிரி வேற எந்த ஸ்டேட்டுமே கிடையாது. அவர்கள் சொன்னது எத்தனை கிராமத்துல குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றது, குவாலிட்டி தமிழ்நாட்டுல குவாலிட்டி இருக்கு, என்ஹான்ஸ் வேணா பண்ணலாம். இல்ல அவர் இன்னொன்று கேட்கிறார், எத்தனை மாணவர்கள் இதனால இதுவரைக்கும் பலன் பெற்றார்கள், அதெல்லாம் ஏன் கட்சிகள் பேசல? இல்ல இப்ப அதுக்கு தான் அவர் சொன்னாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஸ்டேட் போர்ட்ல இருந்து வந்த எந்த ஸ்டூடெண்ட்டுமே பெனிஃபிட்டே ஆகல. என்ட்ரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த அளவுக்கு தான் பெனிஃபிட் வந்திருக்கு. இப்ப நீங்க குவாலிட்டியை பத்தி சொல்றீங்க. இங்க அரியலூர்ல இருக்கிற ஒரு பொண்ணு அனிதான்ற ஒரு பொண்ணு, இன்னொரு அருள்ன்ற பையன், அந்த மாதிரி நிறைய பேர் எக்ஸாம்பிள் இருக்காங்க. எல்லாருமே இப்போ 196 197 வச்சிருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் வந்து குவாலிட்டி இல்லாமையா இருக்காங்க. அவங்க நாளைக்கு வந்து டாக்டரா படிச்சு வந்தா குவாலிட்டி இல்லாம தான் இருக்க போறாங்களா? அப்படிலாம் கிடையாதுல்ல. திரு கௌரி சங்கர் ஒரே செய்தி இல்ல, அது எதிர்க்கட்சி என்னதுனால நான் ஒன்னொன்னு சொல்றேன். விளக்கம் ஆலோசனை கொடுக்க வேண்டிய எதிர்க்கட்சிகளுக்கு அரசுக்கு நெருக்கடி கொடுக்குதான்னு நீங்க ஒரு கேள்வி வைக்கிறீங்கல்ல. இந்த எதிர்க்கட்சிகள் நெருக்கடி கொடுக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளோட வரிசையில் பாட்டாளி மக்கள் கட்சியை தயவு செய்து சேர்த்து விடாதீர்கள். எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அரசினுடைய இந்த முயற்சியை நாங்கள் வரவேற்றிருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு வரும் வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி ஒரு நாள் முழு நாள் உண்ணாவிரதத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு ஜனநாயக கடமையா அல்லது நான் சொல்லுறேன், அதாவது இது ஒரு ஜனநாயக கடமையா அல்லது ஒரு எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய பணியா அல்லது அரசுக்கு கொடுக்க வேண்டிய தேவையற்ற அழுத்தமா? நீங்கள் தான் முடிவு செய்ய. இல்ல, ஐந்தாவது கேள்வி, ஆலோசனை கொடுக்க வேண்டிய எதிர்க்கட்சிகள் ஆலோசனையை வரவேற்கிறோம். அந்த கேள்வி அதுதான் அந்த தன்மை. ஆனா நான் திரு கௌரி சங்கர் அவர்களிடம் ஆலோசனைகள் பல கொடுத்து அதை செய்ய தவறிய பட்சத்தில் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கொடுக்கக்கூடிய திமுக, பாமக எல்லா கட்சிகள், ஏன் அதிமுகவுக்கே அந்த நிலைப்பாடு தான் இருக்கிறது. குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிந்துருச்சு. துணைத் தலைவர் தேர்தலையாவது இந்த பிரச்சனை எழுப்பப்படுமா? இதை சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்கார். வழக்கறிஞர் தம்பி பாலு அவர்கள் சொன்னாங்க, இந்த நீங்கள் வந்து செஞ்சால் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கோ இல்லை வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கோ பண்ணியிருந்தால் 3ஆம் தர பேரமாய் போயிடும். அது வந்து 7.5 கோடி மக்களை அந்த வலு இல்ல, வலு இல்லாம இல்லைங்க. அதையே அப்படி நீங்க கற்பனை பண்றீங்க. கேளுங்க, வலு இருக்குங்க. நீங்க அப்படி போனீங்கனால அது வந்து ஒரு 3ஆம் தர பேரம் ஆகி போயிடும், ஒரு புரோக்கர் மாதிரி ஆகி போயிடும். இது நம்ம நடத்துறது கவர்மெண்ட்டுங்க. நம்மளுடைய நோக்கம் 7.5 கோடி மக்கள், 7.5 கோடி மக்கள் சுகமா இருக்க இல்ல 2200 சீட்டு போடணும்னு நினைக்கிறீங்க. அந்த மக்களுடைய புள்ளதான் இந்த திரு கௌரி சங்கர், தமிழகத்தின் இந்த உரிமைகள் இதெல்லாம் நிறைவேற்றாவிட்டால் எனக்கான ஆதரவை, எங்கள் கட்சி ஆதரவை வாபஸ் வாங்கிடுன்னு சொல்றதற்கு பெயர் என்ன? அப்படி ஒரு அரசு சொல்றதுக்கு பெயர் பிரச்சனைங்க இல்லைங்க. இல்ல, அப்படி ஒரு எங்க வரேன்னு புரியுதா? நீங்க புரியுது. அதுக்கு என்ன நிலைப்பாடு? அது வந்து ஒரு அரசே கவுளுது. அது சொல்ல அரசே கவுளுது. சொல்லி இருக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு காங்கிரஸ் சர்க்கார் அது பேர அரசியல் இல்லையா? ஆசாத்தி எடுக்கும் போது பேர அரசியல் இல்லையா? எடுக்கக்கூடிய முடிவை நீங்க வாபஸ் வாங்கணும்னு அன்னைக்கு சொல்லி இருக்காங்க. அது பேர அரசியல் இல்லையா? மிரட்டல் அரசியல் இல்லையா? இவங்களுடைய தயவுல அந்த கவர்மெண்ட் இருந்தது. இப்போ வந்து பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தயவுல அவங்க இருக்கல. நாங்க ஓட்டு போடாம இருந்திருந்தாலும் அவர் கோவிந்தோ ஜெயிச்சிருந்து இருப்பார். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதனால இந்த பேரம் பேசி 7.5 கோடி மக்களை கெடுக்க விரும்புவார். நம்மளுக்கு நாளைக்கே வந்து காவேரி மேனேஜ்மெண்ட் கமிட்டி அமைச்சாகணும், முல்லை பெரியாரை கொண்டு வந்தாகணும்.
இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் எப்படி கொண்டு வருவீங்க? டெவலப்மெண்ட் இருக்கு. அதை எப்படி கொண்டு வருவீங்க? நீங்க அதுல வந்து பேரம் பேசிக்கிட்டு சரி, அதை எப்படி கொண்டு வருவீங்க? சொல்லியிருந்தா இன்னும் வந்து வெறுப்பு வந்து சரி, ஜாஸ்தியா வெறுப்பு வரும். இருக்கு. இல்லங்க, இப்ப சரி, நான் ஒரு மாணவன் பார்வையில கேக்குறேன் திரு கௌரி சங்கர். கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் எல்லாம் கிடைக்காம சரி, போயிட்டு இப்ப ஒரு இருக்கு. மாணவன் பார்வையில மத்திய அரசு தெளிவாக தன்னுடைய நிலைப்பாடை எடுத்துருச்சு. நீட் தேர்வு உண்டுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க மாற்ற மாட்டோம். இப்ப கரெக்ட். இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த உயர்நீதிமன்றத்துல நம்ம அப்பீல் பண்ணி இருக்கிறோம். 85 இட பிரசன்ட் நம்ம கேட்டிருக்கோம். தம்பி பாலு போடுறவங்க இம்ப்ளீட் ஆகி அந்த கேஸ்ல ஆர்கியூ பண்ணி இன்னும் நல்ல வழக்கறிஞர் உறுதியாக கிடைக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தால் வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. என்றைக்கு இந்த வழக்கு வரப்போகிறது என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? இதுவரையில் வழக்கு எண்ணாகவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் வெளியில வந்து உயர்நீதிமன்றம் நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். பிரச்சனை ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுறாங்க. எனக்கு ஒன்று புரியல. அழுத்தம் தரமாட்டோம், பேரமும் பேச மாட்டோம்ன்றீங்க. நீதிமன்றத்தை இல்லங்க அழுத்தம் தந்து கொண்டே தான். சரி, இப்ப என் கேள்விக்கு வாங்க. மத்திய அரசு ஒரு நிலைப்பாடு, நீதிமன்றமும் உங்களுக்கு எதிர்க்கட்சினா நீதிமன்றத்துல எப்படி நிவாரணம் பெற போறீங்க? இப்ப நாங்க வக்கீல வச்சு அதுதான் எதிர்க்கட்சி செய்யல. அத பண்ண போறோம். திங்கட்கிழமை காலை சிறப்பு அனுமதியை வாங்கி திங்கட்கிழமை மாலை இந்த வழக்கை நடத்திருக்க முடியும். அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் அந்த வழக்கு என்னாகவில்லை. நாளை இந்த வழக்கு வருமா என்று தெரியவில்லை. 24ஆம் தேதி நமக்கான நுழைவுத் தேர்வுக்கான கவுன்சிலிங். நீதிமன்றம் மூலமாக நாங்க மிரட்டல் அரசியல்லாம் செய்ய முடியாது. நீங்க அந்த கோரிக்கையை முன்வைக்கிறீங்க, குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்காவது அதை செய்யுங்கன்னா மிரட்டல்லாம் செய்ய முடியாது. நீதிமன்றம் மூலமாக நாங்க நிவாரணம் பெறுவோம், ஒரு அழுத்தத்தையும் தருவோம்னு அதிமுக சொல்றாங்க. முதல்ல மரியாதைக்குரிய பெரியவர் அதிமுகவின் அம்மானியை சார்ந்தவருக்கும் ஒரு சின்ன விளக்கம் தான். திமுக தும்ப விட்டுருச்சு வாழ பிடிக்குது அப்படிங்கிறாங்க. நான் ஒரே ஒரு நிமிடம் மட்டும்தான் அதை எடுத்துக்க விரும்புகிறேன். காங்கிரஸ் அரசு குலாம் நபி ஆசாத் அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டத்தில் விருப்பப்படாத மாநிலங்கள் விலக்கு அளிக்கலாம் என்பதுதான் சட்ட முன்வடிவம். அந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நீட் தேர்வு கட்டாயம் என்று சொன்ன தேதி ஆகஸ்ட் 8, 2016. ஐஎம்சி சார், நான் இல்ல ஒரு நிமிஷம், ஒரு என் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இல்ல, நீங்க தவறான கருத்து சொல்றீங்க. இது தவறான கருத்து இல்ல, தவறான கருத்து இல்ல, இது தவறுன்னு நீங்க நிரூபிச்சீங்கன்னா நான் அரசியலை விட்டு விலகறதுக்கு தயார். ஒரு நிமிஷம், அவர் கருத்தை பதிவு செய்யட்டும். அவர் கருத்தை பதிவு செய்யட்டும். ஐஎம்சி சட்டத்துல 10 செக்ஷன் 10D இப்ப கூகுள்ல போடுங்க. இப்ப கூகுள்ல போட்டு பாருங்க, சட்டப்பிரிவு எடுத்து பாருங்க. நான் ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞர் அடிப்படையில இந்த பிரிவுல நீட் சம்பந்தமாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறவன் என்ற அடிப்படையில ஆகஸ்ட் 8, 2016 தான். ஒரு நிமிஷம் முடிச்சறேன் ப்ளீஸ். ஐஎம்சி சட்டத்துல இந்த நீட் தேர்வு இந்தியா முழுக்க கட்டாயம்னு சேர்த்தது பாஜக. சரி, இப்போ என் கேள்வி திரு பிரசன்னா, என் கேள்வி கௌரி சங்கருக்கு பதில் சொல்லுங்களேன் திரு பிரசன்னா. அவர் என்ன சொல்றாருன்னா, விடுங்க நான் திமுக என்ன செய்தது அதெல்லாம் தாண்டி இங்க வந்துவிட்டேன். இந்த புள்ளியில் இருந்து தான் என் கேள்வி. நாங்க நீதிமன்றத்தில் நிவாரணம் தேடுகிறோம், அரசுக்கும் ஒரு அழுத்தம் தருகிறோம்ன்றதுதான் அவங்களுடைய பதில். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலாம் பயன்படுத்த மாட்டோம். மாடர்ன் டென்ட் நான் தான் சொல்லல. இந்த 85% மக்களை மாணவர்களை ஏமாற்றுகிறதா போலி வாக்குறுதி. நான் தான் சொல்றேன். சட்டம் நீட் தேர்வில் நிரந்தர விலக்கு. 85% நீட் மாநில தேர்வு படிச்ச மாணவர்களுக்கான நீட் தேர்வுல நாங்க இடம் கொடுக்கிறோங்கிறது மறைமுகமாக நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ளுகிறது இந்த அரசுங்கிற பார்வை உங்களுக்கு வருதா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், மாடர்ன் டென்டல் காலேஜினுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் 5 பேர் கொண்ட அமர்வு நீதிபதி தெளிவா சொல்றாங்க, இதில் விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 92. இது வந்து மாநில அரசு மத்திய அரசு பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது. நாம் மீண்டும் வலியுறுத்துகிறோம், இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலை ஒரு தெளிந்த பார்வையோடு சமூக நீதியை காக்க வேண்டும் என்று ஏன் தளபதி அவர்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னால், இந்த பார்வை ஒத்தவர் தான் பிரணாப் முகர்ஜி. ஆனால் இன்றைக்கு குடியரசுத் தலைவராக வரப்போகிறவர் வெற்றி பெற்று விட்டால் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் RSS வார்ப்பின் அடிப்படையில் பாஜக சொல்லுவதை அப்படியே செய்யக்கூடியவர். அதற்கு குடியரசுத் தலைவர் என்னுடைய அவர்தாங்க சட்டத்தை வழிமொழியணும், அவர்தான் அவருக்கு கட்சி சாயம் பூசுறீங்க. ஒரு நிமிஷம், நான் கட்சி சாயமே பூசல, அவருடைய பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வையை சொல்றேன். அவர் RSSல இருந்து வந்தவர் தானே, மறுக்க போறீங்களா?
நான் என்ன சொல்லுகிறேன், இந்நேரம் இவர்கள் இந்த 51 எம்பியும் இவருடைய பஞ்சாயத்தை மறந்துவிட்டு குடியரசுத் தலைவர் வளாகத்திலேயோ அல்லது நாடாளுமன்றத்திலேயோ நீட் தேர்வுக்கு எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட 8 கோடி பேர் மக்கள் வாக்கு பெற்ற மக்கள் பிரதிநிதித்துவம் பெற்ற சட்டமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது. அதை உள்துறை அமைச்சகத்திடமிருந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திடமிருந்து நீ யார் ஹோல்ட் பண்றதுக்கு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புன்னு சொல்றதுக்கு இவர்களுக்கு எங்க போனது? திரு சுமன் ராமன், இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல், குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை பயன்படுத்தி கொண்டு நீட்டுக்கு ஒரு நிவாரணம் பெற வேண்டும் என்கிற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, உண்மையா பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கிறதுக்கு நம்ம நியாயம் அதிகமாக இருக்கிற பக்கம் எது அப்படின்னாக்கா அது காவேரி மேலாண்மை வாரியம். காவேரி மேலாண்மை வாரியம் முழுமையாக நம்ம பக்கம் நியாயம் இருந்துட்டு மத்திய அரசு செய்யக்கூடியதை செய்ய தவறி இருக்கிறது. இந்த நீட்ல நம்ம நிரந்தர விதிவிலக்கு கேட்டதில் நியாயம் இல்லை. அதனால மத்திய அரசு கொடுக்கிறதுக்கும் 5 ஆண்டோ 3 ஆண்டு, முதல் நாள் இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன், 3 ஆண்டுகளுக்கு கேளுங்க, 5 ஆண்டுகளுக்கு கேளுங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கும். ஏன்னா மாணவர்களுக்கு அந்த சிலபஸ் ஈக்குவேட் பண்றதுக்கு சரியாக மாநில அரசு நிரந்தர விலக்கு தான் கேக்குறாங்க. மிகப்பெரிய தவறு. அதனாலதான் இல்ல, நிச்சயமா மாநில அரசின் தீர்மானம் நிரந்தர விலக்கு தான். நிரந்தர விலக்கு கிடைக்காது. அதனாலதான் மத்திய அரசு கொடுக்கல. அதுதான் விஜயன், அதுதான் நான் சொல்றேன். அந்த நிரந்தர விலக்கில் நியாயம் இல்லாததால் 5 ஆண்டு, ஒரு நிமிஷம், அந்த 85, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேங்க. அந்த 85-15க்கு வர, அந்த 85-15 பொறுத்த வரைக்கும் கோர்ட்ல ஏற்கனவே சொன்னது நோ அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அண்ட் இட் இஸ் பேட் இன் லா. திரு பாலு அவர்களும் படிச்சிருப்பாரு அந்த ஜட்மெண்ட், முதல்ல வந்த ஜட்மெண்ட். அடுத்தது பெஞ்ச் இங்க சென்னையில, அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல்ல உறுதியா போகுது. சோ உடனடியாக அடுத்த ஒரு வாரத்திலேயோ 10 நாள்லயோ இதுக்கு முடிவு வரப்போறதாக தெரியவில்லை. மிக முக்கியமாக அதாவது இந்த ஒரு அட்லீஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் சில விஷயங்கள் நமக்கு தெரியணும். அதாவது ஒன்னு, சிபிஎஸ்இல படிக்கும் மாணவர்கள் எல்லாம் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் இல்லாட்டி ஓபன் கேட்டகரியில வர்றவங்க அப்படின்னு ஒரு கருத்து. அதில் புள்ளி விவரம் என்ன, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் சிபிஎஸ்இல படிக்கிறாங்களா இல்லையா, கிராமப்புறத்திலேயும் மாணவர்கள் ஏன்னா கிட்டத்தட்ட 700-800 ஸ்கூல் திரு சுமன் ராமன் எவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வரணும், வெளிப்படையாக கொண்டு போகணும். அதாவது எதுவா இருந்தாலும் ஆதாரத்தின், எதுவாக இருந்தாலும் ஆதாரத்தின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டும். அதாவது அனுமானத்தின் அடிப்படையில் செய்வது. அன்னைக்கு நேத்து ஒரு ஹெட்லைன் போட்டிருந்தாங்க, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எழுதினவங்களுக்கு வீட்ல அட்மிஷன் கிடைக்கும்னு சுருக்கமா வாங்க, அது இன்னொரு விவாதம். சொல்லுங்க. இந்த விவாதத்தை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைக்கு என்ன எதிர்காலம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த சூழலில் இவர்களுக்கு நீட் இல்லாமல் இருக்கக்கூடிய மாநில பாடத்திட்டத்தின் அடிப்படையிலேயே சேர்க்க முடியுமா இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் என்று சொன்னால் நிச்சயமாக முடியும் என்பது என்னுடைய கருத்து. இரண்டு அடிப்படையில். ஒன்று, இருக்கக்கூடிய சட்டத்திற்கான முழுமையான அந்த குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறுவது. இல்லாத பட்சத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழலை பயன்படுத்தி ஒரு நல்ல வழக்கறிஞர், அரசு தலைமை வழக்கறிஞரும் வழக்கறிஞர் தான், இல்லை என்று சொல்லவில்லை, இவர்களுடைய அந்த கோளாறை அடிப்படையாக வைத்துதான் அன்புமணி ராமதாசனுடைய ஆலோசனையின்படி நாங்கள் அந்த வழக்கில் அரசை நாங்கள் ஆதரித்து மனு தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் சொல்வது என்னவென்றால், இந்த 85-15 என்ற இந்த சுற்றறிக்கைக்கு குறைந்தது 1 வருடங்கள் எங்களுக்கு இந்த விலக்கை நீங்கள் தர வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தை 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் தமிழக அரசு முறையாக எடுத்து வைத்தால் நிச்சயமாக இல்ல, அதாவது அவருடைய என்ன சொல்ல போனா அந்த வழக்கினுடைய தீர்ப்பை முழுமையாக படித்தீர்கள் என்று சொன்னால் நீதிபதியே சொல்றார், உங்களுடைய நோக்கம் சரி, நீங்கள் விலக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடாத காரணம் சரி, அதை நிறைவேற்ற முடியவில்லை என்பதற்காக இந்த வழியை நீங்கள் பயன்படுத்தீர்கள், எனவே அனுமதிக்க முடியாது என்று சொல்கிறார். அவர் சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கிறார். அதே புறத்தில் தமிழகத்தினுடைய சமூக கல்வி நிலையை அதையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு நீதிபதி ஒன்றை செய்திருக்கலாம். இல்ல, நீதிபதி என்ன செஞ்சிருக்கணும்னு நம்ம சொல்ல முடியும். தாராளமா நீதிமன்றம் எப்படி இதை அணுகிருக்க வேண்டும் என்று என் கேள்வி பாலு இல்ல சார், அது இல்ல என் கேள்வி. அது என் கேள்வி என்னுடைய விமர்சனம் அது இல்ல பாலு. 2 வாதங்கள் முன்வைக்கப்பட்டதை அடிப்படையில் தான் சட்டத்தின் கண் கொண்டு அவர் நீதிபதி அதை பேசியிருக்கிறார். பாருங்க, தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பிறகு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நான் பேசுகிறேன். சரி,
அந்த அடிப்படையில் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் இந்த ஒரு வருடத்திற்கான விலக்கை தமிழக அரசு முறையாக கையாண்டால் பெற முடியும். அதை எங்களுடைய வாதத்தில் நாங்கள் சொல்ல இருக்கோம். இந்த ஆண்டிற்குள் பெற முடியுமா? இந்த ஆண்டிற்குள் பெற வேண்டும் அப்படின்னா சரியான பாயிண்ட், அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப லீகலா இது ப்ரொசீட் ஆகுற, மறுபடியும் டிலே ஆயிட்டு இருக்கும், கவர்மெண்ட் மறுபடியும் திரும்ப போய் ஃபெயில் ஆகுன்றதான் என்னோட அனுமானம். இதுக்கு நிச்சயமா வந்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அது யூஸ் பண்ணாதான் இதுக்கு தீர்வு வந்து காண முடியும். இப்ப அடுத்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இல்ல, அவங்க சொல்லிட்டாங்க இல்ல மிரட்டல் அரசியல் இல்ல மிரட்டல் அரசியல் அப்படின்னா இப்ப வந்து ஜெயலலிதா அவங்க சிஎம்ஆ இருக்கும்போது வந்து அவர் யாரு ராமகிருஷ்ண ஹெக்டேவையும் தூக்குங்க, ராம்ஜெத் மலானியும் தூக்குங்கன்னு சொல்லி சென்டருக்கு பிரஷர் கொடுத்தாருன்னு சொல்லி அப்போ இருந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டரோ வந்து அதுல வந்து புக்ல எழுதியிருக்கிறாரு. இல்ல அவர் பார்வை இல்ல, அதைத்தான் சொல்றேன். இப்போ நீங்க இது பிரஷர் பண்ணுங்க. தமிழ்நாடோட இன்ட்ரெஸ்ட், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட், தமிழ்நாடு ஹெல்த்தோட இன்ட்ரெஸ்ட், அதனால இதுக்கு வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனை கார்டா யூஸ் பண்றது தப்பே கிடையாது. இன்னொரு விஷயம், லீகலி இன்னொரு சின்ன யோசனை, அது மேபி அவங்களுக்கு தான் தெரியும், அந்த எக்ஸ்பர்ட்ஸா இருக்கிறவங்க. கான்ஸ்டிடியூஷன்லயே ரிசர்வேஷன் ப்ரொவிஷன்ல வந்து ஆர்டிகல் 16ல 3 கிளாஸ் இருக்கு, சப் கிளாஸ் இருக்கு. அது வந்து டாமிசைல் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணது. டாமிசைல்னா எப்படின்னா வித்தின் த ஜியோகிராபிக்கல் டெரிட்டரிக்கு இருக்கிறது வந்து இருக்கு. பிஜிக்கு இப்ப இருக்கு பாருங்க. இது வந்து ஆந்திரால வந்து 1979ல இருந்து நடைமுறையில இருக்கு. 85-15 தான் அங்கேயும். 85 வந்து அந்த ஜியோகிராபிக்கல் டெரிட்டரிங்கிறத அவங்க எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா அது யூனிவர்சிட்டின்ற ஆஸ்பெக்ட்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம இதுலயும் எப்படி ஒரு லா பாஸ் பண்ணும்போது ஸ்டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸ்டேட்ல என்னவா இருக்குன்னா நேஷனல் புரியறதுக்காக ரொம்ப டெக்னிக்கலா என்ன செய்யணும் இல்ல அததான் டாமிசைல் ரிசர்வேஷன் கொண்டு வந்து நம்மளோட மொத்த சீட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்துல கொண்டு வரணும். அது வந்து ஆமா சட்டமன்றத்துல கொண்டு வரணும். சரி, நம்ம சமூக வலைதளத்துல முன்வைத்த கேள்வி, அதுக்கு நீங்க பதில் சொல்லலாம். 85% நிச்சயமாக உயர் நீதிமன்றத்துல நம்ம ஆணை பெறுவோம். நிச்சயமாக உண்மையான நம்பிக்கைகள் உறுதி. 85% வருவா மருத்துவ மாணவர்களுக்கு சலுகை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இந்த அரசு விடாது, கண்டிப்பாக உறுதியாக முயற்சியும் செய்வோம், உறுதியாகவும் கிடைக்கும். உறுதின்னு சொல்லியிருக்கிறீங்க. உறுதியாகவும் நீட் தேர்வு தொடர்பா பல விவாதங்கள், நீட் தேர்வு வராதுன்னு ஒரு முதல்வர் எடப்பாடி அவர்கள் இது எளிதில் விடமாட்டாரு. முதல்வர் அடிப்படையில தான் செய்தி தொடர்பாளர் இங்க பேசினாங்க. அவர் முதல்வரா இருக்கிறதுனால தான் இது இவ்வளவு தொய்வு ஏற்பட்டுட்டே இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் லீடரா இருந்தா ஞான ஃபர்ம் டெசிஷன் எடுத்துப்பாங்க. அரசியல் பார்வை. சமூக வலைதளத்தில் முன்வைத்த கேள்வி, நீட் தேர்வுக்கு எதிராக ஸ்டாலினின் போராட்ட அறிவிப்பு, அது தொடர்பாக தான் நம்ம கேள்வியை முன்வைத்திருந்தோம். வாக்காளர்கள் எப்படி வாக்களித்திருக்கிறார்கள் பார்க்கலாம். நீட் தேர்வுக்கு எதிராக ஸ்டாலின் போராட்ட அறிவிப்பு தார்மீக கடமை என்று 38 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். அரசியல் லாபம் என்று 30 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். காலம் கடந்த முடிவு என்று 32 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். நீட் தேர்வுக்கு எதிராக ஸ்டாலின் போராட்ட அறிவிப்பு தார்மீக கடமை 38 விழுக்காட்டினர், அரசியல் லாபம் 30 விழுக்காட்டினர், காலம் கடந்த முடிவு என்று 32 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். பிரசன்னா, காலம் கடந்த முடிவா? இல்ல, இது அந்த 2 முடிவுகளையும் தார்மீக கடமை அந்த 38% அப்படியே ஏற்று அரசியல் லாபமோ அல்லது காலம் கடந்த முடிவோ என்பது மரியாதைக்குரிய பெரியவர் இப்போது சொன்னார் இல்லையா, இந்த சட்டம் இல்ல கட்டாயம் நீட் தேர்வு என்பது காங்கிரஸ் பீரியட்லயே திமுக உடன் இருந்த போதே கொண்டு வந்தது பொய் பிரச்சாரம். அவர் சொன்னாரு இல்ல சட்டம் இதோ என் கையிலே சட்டம் இருக்கிறது, இந்த சட்டத்தை மக்களுக்கு நீங்களே படிச்சு காட்டுங்க. எப்ப 2016 ஆகஸ்ட் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் அப்படி என் மேல உங்க மேல நேரடி குற்றச்சாட்டு அந்த சட்டம் இன்னைக்கு தேவையான பிரச்சனையா இந்தியா வரலையே. அது சட்டம் வரல, ப்ரொபோசல் தானே. அன்புமணியை பத்தி ப்ரொபோசல் சரி, நான் பேசுவது ஒரு பொய்யான தகவலை மக்களிடத்துல சொல்றதை என்னால அனுமதிக்க முடியாது. அவர் சொன்னாரு சட்டத்தை எடுத்துருக்கேன், சட்டத்தை பாருங்க, படித்தவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது சட்டம் 2016ல கட்டாயம் செக்ஷன் 10D 2016ல தான் வந்து அமெண்ட் பண்றாங்க. அமெண்ட்மென்ட் சட்டம் பாராளுமன்றத்துல இயற்றப்பட்டு விட்டது. ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன். அந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இதற்கான போராட்டங்களை தலைவர் கலைஞரில் தொடங்கி இன்றைக்கு தளபதி வரைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அழுத்தங்கள், இன்னும் குறிப்பாக மாணவர் கிராமப்புற மாணவர்களுக்கு இதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த கருத்தரங்களை நடத்தி ஒரு பெரிய நம்பிக்கை அழுத்தம் கொடுத்து சட்டமன்றத்துல நாங்க கேக்குறது 2 விஷயம் தாங்க. நேரா போங்க குடியரசுத் தலைவர் மாளிகையில உட்கார். ரைட். அது திரு கௌரி சங்கர் அவர்களிடம் நீங்க ஒரு நம்பிக்கையை கொடுக்குறீங்க, நிச்சயமாக ஒரு பரிகாரம் கிடைக்கும் என்று. நீட் தேர்வுக்கு எதிராக ஸ்டாலின் அவர்களினுடைய போராட்ட அறிவிப்பு ஒரு தார்மீக கடமைன்னு 38 விழுக்காட்டினர். ஸ்டாலின் செய்யறது வந்து அரசியல்.
நீங்கள் வந்து 14ஆம் தேதி சட்டசபை கூடினதுலேருந்து இன்று வரை சட்டசபைக்குள்ளே வெளிநடப்பு திலகம் அப்படிங்கிற அவருக்கு பட்டம் கொடுக்குற அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. அதுதான் பண்ணியிருக்காரு. இது எல்லாம் இது அரசியல், இது அரசியல். இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குதுங்க. உயர்நீதிமன்றத்தில் உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம். மாணவர்கள் அதாவது இது அரசியல் ரீதியாக நான் மீண்டும் சொல்றேன், பாமக செய்ய விரும்பவில்லை. 21ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த உண்ணாவிரதம் என்பது பாமகவினுடைய உண்ணாவிரதமாக இல்லாமல் மருத்துவர்கள் மற்றும் பெற்றோர்கள், பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அவர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய போராட்டமாக நடத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். அதன் மூலமாக பாமக செய்யல, அதாவது அரசியல் செய்ய வேண்டும் என்றால் பாமக கொடியெல்லாம் இருக்காது, நிச்சயமா இருக்காது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு மருத்துவராக இதை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களை வைத்து அந்த போராட்டத்தை நடத்த இருக்கிறார். அதே வேளையில் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை தமிழக அரசிற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நாங்களும் அவர்களோடு இணைந்து அந்த வழக்கை நடத்த இருக்கிறோம். அதே வேளையில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு நம்பிக்கையோடு இவர்கள் நாம் அதை செய்ய முடியும், அதற்கு எந்தெந்த வழிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை அரசு கவனிக்க வேண்டும். இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாது. இல்ல அது இப்ப பெரிய வாதத்தை முன்வைக்கிறீங்க. எனக்கு நேரமின்மை பெரிய பிரச்சனையா இருக்கு. 2009 பாராளுமன்றத்துல எம்பியா மினிஸ்டரா கையெழுத்து போட்டாருன்னு அப்ப எந்த கூட்டணியில இருந்து வேண்டாம், புதிய விவாதம் வேண்டாம், புதிய சர்ச்சைகள் வேண்டாம். நால்வருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சுமன் சி ராமன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.